ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது பண்ணி சாப்பிடணும்னு ஆசை. அது இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. வாங்கி வச்சுட்டேங்க. பட் இன்னைக்கு தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் எல்லாமே நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். செம்ம ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ரொட்டி தான் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் பண்ணுறோம் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். அதுக்கு தேவையானது என்னென்ன பொருள் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. இதோட ப்ரைஸ் எதுவும் செம்ம பெருசாக இருக்கும். வீடியோக்கு பார்க்க குட்டியாக இருக்கும், பட் செம்ம பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டுங்கிறதுனால ஒரே ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. இது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி மாவில் போட்டு பரட்டி அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி வருதுன்னு தெரியல, உள்ளதே நம்ம பார்த்துடலாம். நான் வேற சாமி ஆடுற மாதிரி இந்த மாதிரி ஆட்டிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். எனக்கு எங்க அம்மாவுக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியில எடுக்க போறேன். நீங்க அதிகமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பல்லாரி 2 3 சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி நல்ல பெருசா எடுத்திருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பொருள் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை நம்ம குட்டி குட்டியா தான் கட் பண்ணணும். நீளமா கட் பண்ணிடாதீங்க. குட்டி குட்டியா கட் பண்ணதான் நம்ம போடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி உள்ள பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்டன்ஸில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் பக்கத்தில் வச்சோம்னா கொஞ்சம் இறையிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. என்னோடய வாய்ஸை பார்த்தாலே தெரியும். இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதில் ஒரே ஒரு கப் மட்டும் கேப்ப மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை நல்லா கொட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 பாக்கெட் கிட்ட நான் கொட்டியிருக்கேன். இது கரெக்டாக ஒரே ஒரு பவுல் தான் வரும். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், பட் ஒரே ஒரு பவுல் தான் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 8 பீஸு கிட்ட வந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மாவும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் புதுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை ஃபுல்லும் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த பச்சை மிளகாயும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம. நீங்கள் இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவே போதும்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ளெயினாகவே பண்ணுவாங்க. பட் முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு பொதுவாகவே முருங்கைக்கீரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பே பத்தலை. என்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் கிட்டே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தான் லைட்டாக உப்பே ஆட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக நீங்கள் கையாலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாவில் எல்லாத்தையுமே கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொலன்னு ஆயிரும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிட்டே இருந்தேன். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கிளறுன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம எப்பயும் போல் கிளறுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பட் இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டிருக்கனால கொஞ்சம்
நெரு நெருன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, பெசஞ்சதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே போயிருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒட்டி நல்ல பதத்துக்கு வந்துரும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்துருந்துச்சு. பாருங்க நான் சூப்பராவே இது பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் ஊத்தி, இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி, அத பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத எடுத்து நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. இப்போ அத பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அத ஃபுல்லும் நம்ம குட்டி குட்டி பவுலா உருட்டி வச்சுக்கணும். நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி தான் நம்ம சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி உருண்டையா உருட்டி உருட்டி வைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஏன்னா அப்பப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வராது. அதனால மொதயே உருட்டி வச்சுக்கிட்டோம்னா, வேலையும் ஈஸியாக இருக்கும். நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்து டக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். இங்கிட்டு அங்கிட்டு பேலன்ஸாக கரெக்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நான் உருட்டி உருட்டி வச்சுக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 8 உருண்டை கிட்ட வந்துச்சு. நீங்க இத விட குட்டியா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா பண்ணியே 8 உருண்டை கிட்ட வந்துருந்துச்சு. ஆனா, நீங்க அத அமுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, நம்ம இது சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டு விரிசல் விட தான் செய்யும். ஆனா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அத பண்ணீங்கன்னா, சூப்பரா பண்ணிரலாம். நம்ம மெதுவா அமுக்கி அமுக்கி பண்ணணும். ஏன்னா, இது உடையிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அடுப்பு பத்த வச்சு தோசைக்கல்லே வச்சுட்டு எண்ணெய ஊத்திட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு க்ளீனான தாள் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதில லைட்டா எண்ணெய ஊத்திட்டு, நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டை அதில ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியேவும் பொறுமையா அப்படியே 2 பக்கமும் அமுக்கி அமுக்கி விட்டுட்டே இருங்க. உடையிற மாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனா, நீங்க அமுக்க அமுக்க பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா சரியா வந்துரும். அதனால போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அது மாரி நல்லா வேக விடுங்க. ஏன்னா, இல்லைன்னா மாவா இருக்கும். பார்க்குறதுக்கு வெளியில வெந்த மாதிரி தெரியும். ஆனா, உள்ள பார்த்தீங்கன்னா மாவா தான் இருக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. ஆனா, ஒரு மாதிரி அந்த அந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும். எண்ணெய ஃபுல்லும் நல்லா ஊத்தி ஊத்தி எடுத்துட்டே இருங்க. சூப்பரா இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல இருக்கும்போது தான் சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். சு ரொம்ப ரொம்ப எங்களுக்கே பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்னா போட்டு போட்டு எடுத்துட்டேன் நானு. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, பாதி இது வாய்க்குள்ள போயிரும். இந்த மாரி உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டே பண்ணுவோமா, கடைசி பார்த்தா எதுவுமே இருக்காது. இது மாரி தான் சிக்கன் சாப்பிடும்போது, எல்லாமே பண்ணும்போது அப்படிதான். எடுத்து எடுத்து டேஸ்ட் பார்க்குறோம்னு சொல்லிட்டு வாயில போட்டுட்டே இருப்போமா, அதிலேயே பாதி இது காலியா போயிரும். லாஸ்ட்டு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3ஏ 3 தாங்க இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபுல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. பாருங்க செம்ம சூப்பரா சுட சுட இருந்துச்சு. இந்த மாரி ஈவினிங் டயத்துல செஞ்சு சாப்பிடுங்க. வேற லெவல்ல இருக்கும். செம்ம ஹெல்தியும் கூடயா. அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாரி தான் செஞ்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சூப்பரா ஸ்பெஷலா அமைஞ்சிச்சு. உங்களுக்கும் இந்த டே ஸ்பெஷலா அமையணும்னா, இந்த மாரி புதுசு புதுசா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஃபைனலா மனசுக்கு திருப்தியா சாப்பிட்டு, எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, அதையும் நம்ம பண்ணிடலாம். நான் பார்த்தீங்களா எப்படி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன்னு, கொதிக்க கொதிக்க இருந்துச்சுங்க. சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சா, அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாய்.